குட்லியோட ஃப்ரெண்ட் லட்டுவை அவங்க அப்பா அவங்க கூட வேலை செய்யறதுக்காக கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கற அவங்க அம்மா அவன் சின்ன பையனா இருக்காங்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்காரு இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. இந்த இடத்துக்கு குட்லி வந்து வாடா விளையாட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இல்ல நான் வரல, எங்க அப்பா கூட வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப லட்டுவும் அவங்க அப்பா கூட இருந்து சாக்கடை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இது குட்லி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஸ்கூல்ல ஏதோ ப்ரோக்ராம் நடக்கிற மாதிரி குட்லிக்கு சவுண்ட் கேக்குது. ஸ்கூல்ல இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்காக ஸ்கூலுக்கு ஆளுங்க வந்திருப்பாங்க. ஏதோ தெரியாதனமா குட்லி அந்த ஸ்டேஜ் ஏறிடுறான். எல்லாரும் முன்னாடியும் எங்க அப்பா சாக்கடை அல்றதுனால இந்த ஸ்கூல்ல எனக்கு சீட்டு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு பேச ஆரம்பிச்சிடறான். அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் இன்ஸ்பெக்ஷன் பண்றவங்க கிட்ட அவன் ஸ்பீச்சுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறாரு. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் அவனுக்கு கிளாப் பண்ணி அவனை கீழே அனுப்பிடுறாங்க. அடுத்த நாள் லட்டு அவங்க அப்பா கூட டிரைனேஜ் கிளீன் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். தெரியாதனமா கால் வழிக்கு அந்த டிரைனேஜ்லயே கீழே விழுந்துறான். அவன் விழுந்ததுல தலையில பயங்கரமா அடிபட்டு அங்கேயே இறந்தும் போயிடுறான். இப்ப அந்த பையனுக்கு இறுதி சடங்கு பண்ணும்போது அவங்க அப்பா அம்மா என் பையனை நானே கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த குட்லியோட அம்மாவும் இத்தனை நாள் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்த அவங்களே இதுக்கப்புறம் என் பையன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. குட்லியோட அப்பா ஸ்கூல் ஃபவுண்டரான அந்த அரசியல்வாதி கிட்ட என் பையனை எப்படியாச்சும் ஸ்கூல்ல சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஆளு டாய்லெட் என்னதான் கழுவி பலன்னு வச்சிருந்தாலும் அங்க போய் பூஜை பண்ண முடியாது, அதே மாதிரி தான் நீங்களும் படிக்கலாம் ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதனால அவங்க அப்பாவும் இந்த சமுதாயம் நம்ம பையனை படிக்கவே விடாது, அதனால நானு என் கூடவே இவனை வேலைக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற குட்லி நான் படிக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதுனால அவங்க அப்பா போட்டு அவனை என்ன அடிக்கிறாரு. நம்ம பையனை நம்மளால படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடாரு. தன்னோட அப்பா அழறத பார்த்த அந்த பையனும் இத்தனை நாள் எந்த ஸ்கூல்ல போய் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ அதே ஸ்கூல்லயே டாய்லெட் கிளீன் பண்றதுக்காக மறுநாள் போறான். அந்த பிரின்சிபல் கிட்ட போயிட்டு டாய்லெட் கிளீன் பண்ணதுக்காக காசையுமே வாங்குறான். இதை பாக்குற அந்த பிரின்சிபலுக்கு ரொம்பவும் மன கஷ்டமாயிருது. இந்த பையனை எப்படியாச்சும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் நினைக்கிறாரு. இப்ப அந்த பிரின்சிபல் அவங்க அப்பா அம்மா வந்து போயிட்டு பையனை கூட்டு ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பார்த்தா அந்த ஸ்கூல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் ஒன்னு நடந்துட்டு இருக்கும். அது அரசியல்வாதி ஸ்கூல் அப்படின்றதுனால நிறைய மீடியாக்காரங்க அந்த ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. இப்ப அந்த ஸ்கூல் பிரின்சிபலும் மைக் எடுத்து அவர் பாட்டு இந்த ரன்னிங் ரேஸ்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த பையனும் கலந்துக்கிறான். அவன் இதுல வின் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஸ்கூல்ல அவனுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்ட அந்த அரசியல்வாதியும் யார கேட்டா இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சிபலை பார்த்து கேட்கிறாரு. இந்த மாதிரி பண்ணா நம்ம ஸ்கூலுக்கு ஒரு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவரும் சமாளிச்சிடறாரு. ரன்னிங் ரேஸுக்கு எல்லா பசங்க கூட ஈக்குவலா நின்னா என் பசங்க கூட ஈக்குவலா நிக்காதரா அப்படின்னு சொல்லி அவனை பின்னாடி நிக்க வச்சிடறாங்க. அவனோட ஷூ சைஸை விட பெரிய சைஸ் ஷூவா கொடுத்து அவனை ஓட வைக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த பையன் ஒரு வழியா விழுந்து வாரி தடுமாறி எப்படியோ ஒரு வழியா ஜெயிச்சிடறான். கடைசியில ஒரு வழியா அந்த பையனுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷனும் கிடைச்சிருது.